ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ செல்வா, சேலம். இந்த பதிவு முகூர்த்தம் பார்ப்பதற்கான ஒரு 40 முக்கிய விதிகளாக சொல்ல போகிறேன். இது அனைவருக்குமே பயன்படக்கூடிய பதிவு. ஜோதிடம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவருக்குமே உபயோகம் உள்ள ஒரு பதிவு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்துகின்ற முக்கியமான சுப நிகழ்ச்சிகள் எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் கனவு என்று சொல்வது திருமணம், ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணுறது, இதெல்லாம் கனவாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயங்கள், விசேஷங்கள். இதற்கான முகூர்த்தம், ஒரு சரியான நாளை தேர்வு செய்கிறது, அவரவர் ஜாதகப்படி அதை எப்படி தேர்வு செய்யணும், அதற்கான என்னென்ன அடிப்படையில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். கவனமாக பாருங்கள். அதற்கு முன்னால் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அதாவது நம்முடைய புத்தகம் ஒளிரும் ஜோதிடம் பாகம் 1, இந்த புத்தகம் நம்ம நாளை முதல் விநியோகிக்க இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம ஜோதிடம், இந்த அடிப்படை ஜோதிடம் சார்ந்த ஒளிரும் ஜோதிஷம் புத்தகம் ஒரு 200 புத்தகம் பல பேருக்கு விநியோகம் செய்திருக்கிறோம். அந்த புத்தகத்தில் சில தலைப்புகள்லாம் விடுபட்டு இருந்தது. அதே போல் இன்னும் சில காரணிகளை இணைக்கணும்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அதற்காக நம்ம அது 248 பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகத்தை மறுபதிப்பாக நிறைய விஷயங்கள் திருத்தப்பட்டு இணைக்கப்பட்டு இப்பொழுது 416 பக்கங்களாக இந்த புத்தகம் மாற்றப்பட்டுள்ளது. அதாவது அட்டைப்படம் முதல் கொண்டு முழுக்க அந்த புத்தகம் மாற்றப்பட்டுள்ளது. இதுதான் அந்த புத்தகம். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒளிரும் ஜோதிஷம் பாகம் 1. மொத்தம் நம்ம 3 புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறோம். முதற் பாகம். இரண்டாம் பாகம் என்பது காலபுருஷ ராசி மண்டலத்தோடைய முழுக்க அதனுடைய சூட்சமங்கள் அடங்கிய புத்தகம், இரண்டாவது பாகம். மூன்றாவது பாகம் என்பது தசா புத்தி கோச்சாரங்கள். இது ரெண்டையும் இணைத்து எப்படி பலனை பார்க்கிறது அப்படின்னு நம்முடைய ஒரு புரிதலின் அடிப்படையில் எல்லாருக்கும் எளிமையாக புரியணும்னு நான் ஒரு கோட்பாடை ஒன்றை உருவாக்கி இருக்கிறேன் தசா புத்திக்கு. அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே அந்த புத்தகத்தில் முழுக்க உதாரண ஜாதகத்தோடு கூடிய விளக்கங்களையும், அதோடு புத்தகத்தின் இறுதியில் தசாபுத்தி சார்ந்த கோச்சாரம் சார்ந்த ஒரு 20 கேள்விகளுக்கான உதாரண ஜாதக பதில்களின் விளக்கத்தையும் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப எக்ஸ்பிளனேஷனாக அந்த 2 பாகத்திலையும் கொடுத்துருக்கேன். அதாவது முதல் பாகம் அடிப்படை சார்ந்த அனைத்து நுணுக்கங்களையும் கொண்ட பாகம், இரண்டாவது பாகம் காலபுருஷ ராசிகளின் விளக்க பாகம், மூன்றாவது பாகம் தசாபுத்தி கோச்சாரம். ஆக இந்த 3 புத்தகங்கள் நம்ம உருவாக்கியிருக்கிறோம். இது முதற் பாகம் வந்திருக்குது. அதை நாளை முதல் நான் விநியோகிக்க போகிறேன். இரண்டாம் பாகமும் மூன்றாம் பாகமும் பிரிண்டிங் ஆப்ஷனில் இருக்குது. அவர்கள் இன்னும் ஒரு 10 நாள். ஏன்னா முதற் பாகம் நான் ஏற்கனவே 200 புத்தகம் அடித்தது, பர்ஃபெக்ட் பைண்டிங் பண்ணேன். அது பைண்டிங் எனக்கு கொஞ்சம் சரியாக திருப்தி இல்லாதனால இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ டைரி பைண்டிங்காக அடிச்சிருக்கேன். ரொம்ப ரிஜிட்டாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்து அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அடிச்சிருக்கோம். இந்த புத்தகம் இப்போ 416 பக்கங்களோடு வெளிவர இருக்குது. டைரி பைண்டிங் பண்ணியிருக்கோம். இது A5 சைஸ் கொண்ட புத்தகம் என்பதை தெரிவித்துக்கொண்டு, விருப்பம் உள்ளவர்கள் இங்கே கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அதேபோன்று 2, 3 இந்த பாகங்கள் கொண்ட புத்தகம் இன்னும் 15 நாட்கள் கழித்து தான் நம்ம கைக்கு வரும். ஆகவே இப்பொழுது இந்த பாகம் 1 தான் நம்மக்கிட்ட வந்திருக்கு. இதற்கான வாங்குபவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம். 3 புத்தகமும் வேணும் அப்படிங்கிறீங்க, இன்னும் 15 நாட்கள் கழித்து அந்த புத்தகம் வந்த பிறகு வாங்கி கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பத்தை சார்ந்தது என்று சொல்லிக்கொண்டு பதிவிற்குள் செல்வோம் நண்பர்களே. இதனுடைய டெஸ்கிரிப்ஷன், அதாவது 3 புத்தகத்துக்கும் உள்ள டெஸ்கிரிப்ஷன் நான் 15 பக்கங்களுக்கு, அதாவது இந்த புத்தகத்தோடைய கண்டென்ட் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனுடைய லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் 3 புத்தகத்தினுடைய விளக்கங்களையும் அதில் போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
இது ஒரு அருமையான ஒரு பதிவு. இந்த பதிவை நல்லா கவனமாக பாருங்கள். 40 குறிப்புகளை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு ஒரு நல்ல நேரத்திற்கான முகூர்த்தம் அமைத்து கொள்ளும் பொழுது அதனுடைய வெற்றி என்பது பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, எங்க பொருத்தம் பார்த்தோம், எல்லாம் பெரிய பெரிய ஜோதிடர்லாம் போய் பொருத்தம் பார்த்து வந்தோம், நல்ல பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனாலும் அந்த திருமணம் தோல்வியை தழுவி விட்டது என்று அந்த ஜோதிடரை குறை சொல்பவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. நீங்கள் பொருத்தம் பார்த்ததெல்லாம் கரெக்டு தான், அந்த ஜோதிடர் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய திருமணம் செய்யக்கூடிய அந்த முகூர்த்த நாளை உங்கள் இஷ்டத்திற்கு நீங்களே ஒரு காலண்டரில் பார்க்குறது, நீங்களே ஒரு தேதியை பார்க்குறது, போய் மண்டபம் என்னைக்கு ஃப்ரீயாக இருக்குதோ அன்றைக்கி கல்யாணத்தை பண்ணுற காலத்தில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மண்டபத்துக்காரர் தான் இன்றைக்கி கல்யாணம் என்னைக்கு வைக்கணும்னு அவர் தான் இன்றைக்கி சொல்கிறாங்க. மண்டபத்துக்கு போகிறோம், இல்லைங்க 2 மாதம் கழித்து இந்த டேட்டில் ஒரு நாள் இருக்குது, இன்றைக்கி முகூர்த்தம் இருக்குது, நீங்கள் அதை வச்சுக்கின்னு சொல்லிடுறாங்க. சுப முகூர்த்தம் என்று பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது, இப்போ காலண்டரில் கொடுக்கப்பட்டுள்ளது, எல்லாமே பொதுவான சுப முகூர்த்த நாட்கள் என்பதை மனதில் கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்திற்கு தனித்துவமான சுப முகூர்த்தம் என்றைக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் தான் ஆய்வு செய்து கண்டுபிடிக்க வேண்டும். என்னதான் நமது ஜாதகம் வலிமையாக இருக்கட்டும், நமது பொருத்தம் ஒரு திருமணமாக இருந்தால் கணவன் மனைவிக்கான பொருத்தம் ஜாதக ரீதியிலாக எப்படி வேண்டுமானாலும் இருந்தாலும் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய முகூர்த்த நாள் என்பது சிறப்பாக அமையும் பொழுது ஜாதகத்தில் ஏதேனும் சில குறைபாடுகள் தோஷங்களோடு இருந்தாலும் கூட அந்த கால நேரம் என்பது முகூர்த்த நேரம் என்பது இருவரின் வாழ்க்கையும் தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்களாக மாறிவிடும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்குறது திருமணம் மட்டும் கிடையாது, பொதுவாக திருமணம் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி சின்ன குழந்தைகளாக இப்போ இருக்கிறவங்களுக்கு சில பேர் முதன்மையாக காது குத்துவாங்க, அப்புறம் அதுக்கு மொட்டை அடிப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான சுப நிகழ்வு இருக்குது. அதுக்கு அன்ன முட்டுதல், அதே போல் அதற்கு முடியெடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன சுப நிகழ்வுகள்லாம் இருக்குது. பெரும்பான்மையாக திருமணம், வீடு கிரக பிரவேசம் என்பது இதையெல்லாம் நீங்கள் இந்த பதிவில் கவனிச்சிங்க. இப்போ ஆண் பெண் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண்தான் பிரதானமான கான்செப்டுங்க. எந்த ஒரு விஷயத்திற்கும் ஆண் பெண் கணவன் மனைவி இருபாலருக்குமான ஒரு நல்ல நேரம் தேர்வு செய்கிறோம் அப்படின்னா அங்கே பெண் தான் முதன்மையானவர், மனைவி தான் முதன்மையானவர். அது வீடு கிரகப்பிரவேசத்திற்கும் இதுதான் விதி. ஆனாலும் திருமணத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக பெண்ணை மையமாக கொண்டு, பெண் ஜாதகத்தை மையமாக கொண்டு பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்தபடி ஒரு வீடு என்று வந்தாலும் அந்த வீட்டில் ஆளுமை செலுத்துகின்ற இல்லத்து அரசியாக வாழக்கூடியவர்கள் பெண்மணிகள் தான். எனவே பெண்களின் ஜாதகத்திற்கு அந்த வீடு கிரக பிரவேசம் செய்யக்கூடிய நாளின் முகூர்த்தத்தை அமைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு கொடுக்கும். இதெல்லாமே பெண்களை அடிப்படையாக கொண்டு ஒரு முகூர்த்தம் அமைப்பது என்பது அந்த குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சம் சுபிட்சம் என்பது சிறப்பு சேரும் என்பதை முதன்மையாக சொல்லிக்கொண்டு 40 விதிகளை கவனிச்சுக்கோங்க. ஆண் பெண் இருவருக்கும் சந்திராஷ்டமம் என்ற அந்த நாள் இல்லாத நாளில் திருமணத்தை வைத்துக்கொள்வது சிறப்பு, அது முதன்மையாக பார்க்கணுங்க. அடுத்து ஆண் பெண் இருவரின் பிறந்த நட்சத்திரங்களுக்கும் தாராபலன் இருக்கணும். என்ன தாராபலன் அப்படின்னா முகூர்த்த தினம் அன்று என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு தாராபலம் இருக்கணும். பெண்ணின் நட்சத்திரத்திற்கு ஆணின் நட்சத்திரம் தாராபலனாக இருக்கணும். இப்போ ரெண்டையுமே கவனிக்கணும். அடுத்து ஆண் பெண் முகூர்த்த லக்னம் இருவருக்குமே சஷ்டாஷ்டக அமைப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். எந்த சுப நிகழ்வு வேணாலும் பண்ணுங்கள். இப்போ நான் புது வண்டி ஒன்று வாகனம் எடுக்க போகிறேங்க, அல்லது வேறு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இருக்கலாம். நான் ஒரு இன்டர்வியூ ஏன்னா இன்டர்வியூங்கிறது அவங்க கூப்பிட்ற நேரம், அதனால் நம்ம வீட்டிலேருந்து புறப்படுற நேரத்தை நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு முக்கியமான தேவைகளுக்கெல்லாம் நம்ம எதெல்லாம் எடுக்கிறோமோ அதை முடிந்த அளவுக்கு ஹோரையை செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சுப நிகழ்வுக்கான அந்த நேரத்தில் என்ன லக்னம் ஓடுதோ அந்த லக்னத்திற்கு நம்முடைய லக்னம் சஷ்டாஷ்டகமாக இல்லாத இருக்க மாதிரி பார்த்துக்கும் போது அது ஒரு சிறப்பு இருக்குது. இங்கே திருமணம் என்று பார்க்கும் பொழுது ஆண் பெண் முகூர்த்த லக்னம் இருவருக்கும் சஷ்டாஷ்டக அமைப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். சஷ்டாஷ்டகம் அப்படின்னா என்னங்க அப்படின்னா 6, 8, அதாவது லக்னத்திலிருந்து 6ஆம் இடமாகவும் இருக்கக்கூடாது, 8ஆம் இடமாகவும் இருக்கக்கூடாது. அடுத்து புஷ்கர நவாம்சத்தில் சுக்கிரன் நிற்கும் நேரம் அல்லது முகூர்த்த லக்ன அதிபதி அல்லது 7ஆம் அதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இருப்பது சிறந்த பலனை தரும்.
இந்த புஷ்கர நவம்ச அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது தான். அதே போல் இந்த புஷ்கர நவம்ச நேரம் அப்படிங்கிறதும் இப்போ ரீசண்டாக இப்போ நம்மளுடைய சேலம் பஞ்சாங்கம் சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் இப்போ குறிப்பிடப்படுகிறது. இப்போ 2 வருடமாக அது குறிப்பிடுறாங்க. அதாவது புஷ்கர நவம்ச நேரம், முகூர்த்த நேரம்னு தனியாக போடுறார். ஸோ அதெல்லாம் நல்ல பயனுள்ள ஒரு குறிப்புகள், அதனை பயன்படுத்தி கொள்ளலாம். கணவன் மனைவி இருவரின் லக்னாதிபதியும் 6-8 மறையாமல் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் 2 பேரோட லக்னாதிபதியும் 6-8 போய் மறைந்திருக்கக்கூடாது. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் லக்னம் அல்லது அட்லீஸ்ட் அந்த பெண்ணின் லக்கணம், அப்படி பெண்ணின் ஜாதகமாவது முதன்மையாக பார்க்கணும். ஒரு ஆணுக்கு கூட நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பெண் ஜாதகத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அடுத்து திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 6-8 இந்த ஸ்தானத்தில் மறையாமல் இருக்கணும். அதாவது எப்போ மறையாமல் இருக்கணும்? திருமண நேரத்தில் மறையாமல் இருக்கணும். திருமணத்தில் நீங்கள் வந்து முகூர்த்த நேரம் லக்னமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லக்னத்துக்கு போய் அந்த சுக்கிரன் 6-8 போய் மறைஞ்சிருக்க கூடாது. ஞாயிற்றுக்கிழமையாக இல்லாமல் இருப்பது நல்லது. எந்த சுப நிகழ்வு வேண்டுமானாலும் இருக்கட்டுங்க, ஞாயிற்றுக்கிழமையில் வைக்கக்கூடாதுங்க. திருமணமோ வேறு எந்த ஒரு விஷயமோ ஞாயிற்றுக்கிழமையில் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுலேயும் குறிப்பாக இந்த வீடு கிரக பிரவேசம்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அதே போல் தேதி என்று பார்க்கும் பொழுது கூட்டுத்தொகை திருமணத்திற்கு 5, 7ஆம் எண் வரக்கூடாது. காரணம் என்னென்னா 5ங்கிறது புதன் கிரகத்தினுடைய எண், 7ங்கிறது கேது கிரகத்தின் எண். அப்போ புதன்கிறது இரட்டைத்தன்மையை குறிப்பார், கேதுங்கிறது அது ஒரு தடை தாமதங்கள், சில தேவையில்லாத ஒரு விரக்தி மனப்பான்மையை கொடுத்துருவாருங்கிறனால இந்த 2 எண்களை, இந்த கூட்டுத்தொகையும் பார்த்துக்கணும். அதாவது 5, அப்போ 14 என்ற எண் 5ஐ குறிக்கும், 2ஐயும் கூட்டினா. ஸோ அந்த மாதிரி கூட்டுத்தொகையும் பார்க்கணும். இந்த மாதிரி தனி எண்ணையும் பார்த்துக்கிட்டு அதையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண தான் செய்யணும். வளர்பிறை நாட்களாக இருப்பது சிறப்பு. ஆனால் எல்லா நேரத்துலையுமே அதே மாதிரி நம்ம வளர்பிறையை மட்டுமே பார்க்க முடியாது. பட் வாய்ப்பு இருந்தால் அதையும் பார்த்து கொள்வது நல்லது. அடுத்து சுக்கிரன் நட்சத்திரத்தில் திருமண முகூர்த்த நாள் இருப்பது சிறப்பு. இப்போ நீங்கள் திருமண முகூர்த்த நாள் தேர்வு செய்கிறீங்க, அது சுக்கிரனுக்கு உண்டான நட்சத்திரமாகவே 3 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரம் வந்துச்சுன்னா அது திருமணத்திற்கு ரொம்ப சிறப்பு, வீட்டுக்கும் ரொம்ப நல்லது. வீடு கிரக பிரவேசத்துக்கு நல்லது. ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அல்லது வாகனமும் காரகன் சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் சார்ந்த காரகத்துவம் எது இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்தந்த நட்சத்திர நாளில் செய்யும்போது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதே போல் கூடுமான வரை பஞ்சங்கங்கள் குறிக்கக்கூடிய கிரகங்கள், அந்த 5 அங்கங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த 5 அங்கங்கள் குறிக்கக்கூடிய கிரகங்கள்லாம் அந்த முகூர்த்த நாளில் வந்து முகூர்த்த லக்னத்திற்கு கெடாம அளவுக்கு இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த பிறந்த நட்சத்திர அதிபதியாவது கெடாமல் இருக்கணும், அதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து முகூர்த்த லக்னாதிபதி 6 மற்றும் 8 போய் மறைந்து இருப்பது கூடாது. முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த லக்னம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம பிறந்த லக்னத்தை காட்டிலும் நாம் ஒரு செயலாற்றக்கூடிய அந்த லக்னம் இருக்கும் இல்லையா, எந்த செயல் செய்தாலும் அந்த நேரத்தில் கோச்சாரத்தில் என்ன லக்னம் ஓடுகிறதோ அந்த லக்னத்திற்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. அப்போ நம்ம பிறந்த லக்னமும் அந்த கோச்சாரத்தில் தற்சமயம் இருக்கக்கூடிய லக்னமும் இணைக்கும் பொழுது அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். ஸோ அதனால் எந்த ஒரு சுப நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வு ஏற்படுத்துகின்ற போது, நிகழ்வின் போது என்ன லக்னம் கோச்சாரத்தில் இருக்கிறதோ அந்த லக்னத்திற்கான அனைத்து தன்மைகளையும் பார்த்துக்கணும். அடுத்ததாக நேத்திரம் ஜீவன் 1க்கும் மேற்பட்டு இருக்கணுங்க. கண்டிப்பாக 0 இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நாளாக தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது. இதுவும் அப்படி தான், மெயினாக திருமணத்திற்கு பார்க்கணும். அப்புறம் இந்த கருவுற்ற பெண்ணை வந்து சீமந்தம் செய்வாங்க இல்லைங்களா, அதற்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப கவனமாக அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது விவாக சக்கரம் அவசியம் பார்க்கணும். இந்த திருமணத்திற்கு நிறைய பேர் விவாக சக்கரமே முகூர்த்தத்தில் பார்க்கறது இல்லைங்க, ஆனால் இது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர். இதை அவசியம் பார்க்கணும். விவாக சக்கரம்னா என்னன்னு தெரியாதுங்க, ஆல்ரெடி நிறைய பேர் பதிவு போட்டிருக்காங்க, நம்ம சேனல்லே கூட இருக்குது, அதை போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முகூர்த்த தினம்ங்கிறது திரிதின ஸ்பிரிக்னால இல்லாமல் இருக்கணும். திரிதின ஸ்பிரிக்குங்கிறது பஞ்சாங்கத்திலே கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு நட்சத்திரமோ அல்லது ஒரு திதியோ அப்படியே 3 நாளைக்கு அப்படியே விஸ்டாண்ட் பண்ணும். அது மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒரு அசுபத்தை கொடுக்கும். அதாவது பவர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு அர்த்தங்க.
அதே மாதிரி அவமா அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த அவமாங்கிறது ஒரு நாள்லேயே எல்லாம் 3 நட்சத்திரமும் திதியாக வரும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய திருமணமாகட்டும், வேறு முக்கியமான நிகழ்வுகளாகட்டும், தேர்ந்தெடுக்கக்கூடிய அன்றைய நாள் அந்த 60 நாளிகை பொழுதுமே ஒரு நட்சத்திரம் முழுமையாக இயங்குற மாதிரி, அதாவது கண்டினியூவாக ஒரு நட்சத்திரம் மட்டுமே 60 நாளைக்கு இருக்கிற மாதிரி நாளை தேர்ந்தெடுத்து செய்யறதுங்கிறது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். அடுத்தது குருட்டு நாள்னு சொல்லுவாங்க. அந்த குருட்டு நாளாக இல்லாமல் இருக்கணும். இப்போ வாரம் 7 நாட்கள் இருக்குது. அந்த 7 நாட்களில் வந்து குருட்டு நாள் அப்படிங்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி நாட்கள், சனிக்கிழமை, இதெல்லாம் குருட்டு நாள்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நாட்களையெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது இந்த முக்கியமான திருமணம் போன்ற விசேஷத்திற்கு அது ரொம்ப அவசியம் பார்க்கக்கூடியது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கிங்க. அடுத்து திருமண நிகழ்வு நடத்தும் நாளில் ராகு மற்றும் சனி சுபத்துவமாக இருக்கணும். அவங்க போய் எங்கேயாவது ஒரு அசுப கிரகங்களுடைய, இப்போ இவங்களும் அசுபம் தாங்க, இன்னும் என்னங்க பெருசாக அசுபம் ஆகணும்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பாகி வலுவிழந்து விடக்கூடாது ஜாதகத்தில். அதாவது அன்றைய கோச்சார நேரத்தின் போது ராகுவும் சனியும் ஒரு நல்ல சுபகிரக சேர்க்கை, பார்வை இந்த தொடர்பில் இருக்கும்போது இந்த நிகழ்வை நீங்கள் ஏற்படுத்துகின்ற இந்த திருமண பந்தத்தை நீண்ட நாட்களுக்கு முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள் இந்த ராகு சனி அப்படிங்கக்கூடிய இந்த கிரகங்கள். நம்ம ராகுவை பொதுவாக அசுப கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனாலும் கூட எந்த ஒரு சுகத்தையும் அற்புதமாக நான் நீடித்து காலாகாலம் நான் சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த போகம் என்ற வார்த்தைக்கெல்லாம் அந்த ராகு தான் அடிப்படையானவர். ஆகவே ராகுவும் ஒரு திருமண நாளில், திருமண பந்தம் ஏற்படக்கூடிய நாளில் கோச்சாரத்தில் வலுவாக இருக்கிறாரா என்பதையும் பார்த்துக்கணுங்க. அடுத்தது யோகம். சித்த யோகம் சிறப்பு. சித்த யோகத்தை காட்டிலும் அமிர்த யோகம் அதைவிட சிறப்பு. அமிர்த யோகத்தை காட்டிலும் அமிர்த சித்த யோகம் அப்படிங்கிற நாள் இருக்குங்க. அதையும் பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதையும் கடைபிடித்து அந்த நாளை தேர்ந்தெடுக்கும் போது மேலும் பலன் கூடுதலாக இருக்கும். இது வருடத்தில் சில நாட்கள் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் மற்றும் கிழமைகள் இணையக்கூடிய நாளிலே வரும். இதை நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை, பஞ்சாங்கத்தில் இருக்குது. அதை போய் பார்த்து கவனம் எடுத்து செய்தால் போதும். இவ்வளோதான் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம். ஜோதிடர்கிட்ட வந்து போயே தான் ஆகணுமா, ஜோதிடர் தான் இதெல்லாம் சொல்லணுமா என்று இல்லை. அனைத்து விஷயங்களும் இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய பஞ்சாங்கத்தில் அந்தந்த பஞ்சாங்க நிபுணர்கள் நிறையா விஷயங்கள் எளிமைப்படுத்தி நிறையா குறிப்புகளை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பஞ்சாங்கத்தை வாங்கி நம்மளும் படிக்கணும், எல்லாமே படிக்கணும். எல்லாமே பஞ்சாங்கத்தை வாங்கி இந்த ஆதாயம் விரயம் பார்க்குறாங்க. சங்கராந்தி எதில் வந்திருக்காருன்னு பார்த்துட்டு அதோடய பஞ்சாங்கத்தை மூடி வச்சிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. A to Z பஞ்சாங்கத்தில் இன்றைக்கி இந்த வருடத்துக்கு என்னென்ன குறிப்புகள் கொடுத்துருக்காங்கன்னு படிக்கும்போது கண்டிப்பாக அது என்னுடைய உள்வாங்கும் திறன் அனைவருக்குமே இருக்கும். பிறந்த லக்னாதிபதியும் கோச்சார லக்னாதிபதியும் முகூர்த்த லக்கணத்திற்கு மறையாமல் இருக்க வேண்டும். அடுத்ததுங்க, இந்த நாம யோகம் அப்படிங்கிறத நிறைய பேர் எடுத்துக்கிறதே இல்லை. அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது நாம யோகம். ஏன்னா அந்த நாம யோகத்தை வச்சு தான் யோகி அவயோகிங்கக்கூடிய கிரகத்தையே டிசைர் பண்ணுறோம். அப்போ நாமம், அந்த நாம யோகங்கிறதும் பெரிய அளவிற்கான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்போது இந்த ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சுபம், இந்த விருத்தி, இந்த மாதிரியான சில யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும். அந்த மாதிரியான நாம யோகங்கள் அல்லது கரணம்னு எடுத்துட்டால் பவகரணம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்களை தேர்ந்தெடுத்துக்கலாம். அல்லது இந்த மாதிரி யோகங்களில் பிறந்தவர்களையாவது அட்லீஸ்ட் அந்த சுப நிகழ்வு நடக்கிற இடத்துல கூட வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு அதை செய்யும்போது அதற்கான விஷயம், அதற்கான நிகழ்வின் சுபம் என்பது அதிகரிக்கும். அதே போல் திருமண நாள் அன்று வரக்கூடிய நட்சத்திரம் அவமான நட்சத்திரமாக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு நாள்லேயே 3 நட்சத்திரம் வருது. ஸோ இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்ததாக சூரியனின் கரிநாள் என்று கூறப்படும் தனிய நாளாக கட்டாயம் இருக்கக்கூடாது. இதெல்லாமே பஞ்சாங்கத்தில் பாருங்கள் இருக்கும். அந்த எண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அன்றைய நாளின் குறிப்பு அப்படியே லைனாக கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த கரிநாள்லாம் நல்லா போல்டு லெட்டரில் கருப்பு கலரில் நல்லா டார்க்காக கொடுத்துருப்பாங்க. எதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது, இப்போ அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் அனைத்துமே போல்டு லெட்டரில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி படிக்கணும், பார்க்கணும். பார்த்துட்டு இந்த மாதிரி
அசுப நாட்களை எல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது. சில நேரங்களில் சுப முகூர்த்த நாளில் சில அசுபங்கள் இணைந்து இருக்கிற மாதிரிலாம் வரும். ஏன்னா அவங்க பொதுவான சுப முகூர்த்தத்தை தான் பஞ்சாங்கத்தில் கொடுப்பாங்க. உங்களுடைய நட்சத்திரம் என்ன, நீங்கள் பெண் பிறந்த நட்சத்திரம் என்ன, அந்த மாப்பிள்ளை அந்த ஆண் பிறந்த நட்சத்திரம் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ அந்த நட்சத்திரத்திற்கு எந்த முகூர்த்தம் பொருந்தி வருதோ அது மாதிரி நீங்கள் தான் போய் செலக்ட் பண்ணணும். இப்போ அடுத்தது, திருமணம் செய்யக்கூடிய மாதம் சூனிய மாதமாக இருக்கக்கூடாது. சூனிய மாதங்கிறது ஒரு மாதத்துலேயே 2 அமாவாசையோ பௌர்ணமியோ வரக்கூடிய மாதம். அதுவும் ஒரு சரியான யோகத்தை தராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா ரிலாக்ஸேஷன் சித்திரை வைகாசி மாதத்துக்கு மட்டும் கொடுக்குறாங்க. காரணம், சித்திரையில் சூரியன் உச்சமாவார், வைகாசியில் சந்திரன் உச்சமாகக்கூடிய மாதங்கிறதுனால இப்போ சூரிய சந்திரர்கள் ஒளி கிரகங்கள் நவகிரகங்களில் பிரதான கிரகங்களாக இருக்கிறதுனால இந்த 2 மாதத்துக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் உண்டு. அடுத்தது, திருமண நேரத்தின் போது குரு சுக்கிர மூடம் இருக்கக்கூடாது. அதாவதுங்க, திருமணம்னு வந்துட்டாவே அங்கே சுக்கிரனும் குருவும் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கணும். ஏன்னா சுபர்களில் 2 அணிக்குமே லீடர் வேற இவங்க, இரு அணி தலைவர்கள் இவர்கள். எந்த வகையிலும் மூடம் என்பது என்னன்னா முடங்கி போயிருக்குதுன்னு அர்த்தம். எந்த வகையிலும் முடங்கக்கூடாது. அது சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடாது, 2 பேரும் ஏதாவது ஒரு பகைகர்களால் சூழப்பட்டிருக்கக்கூடாது. இப்படி அவர்கள் எந்த வகையிலும் கெடாமல் இருப்பது தான் குரு சுக்கிர மூடம். அதுதான் இந்த குரு சுக்கிர மூடம் இருக்கா அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்த்துக்கணும். அதே போல் ஒரு நாளில் வரக்கூடிய லக்னத்தின் அமைப்பில் ஒவ்வொரு லக்ன நேரத்திலும் ஏதேனும் சில கிரகம் திக்பல அமைப்பில் இருக்கும். ஏன்னா லக்னம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா ஒவ்வொரு நாளிலும். அப்போது ஏதேனும் ஒரு லக்னம் நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த லக்னத்திற்கு எந்த கிரகம் திக்பல அமைப்பில் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்கு முகூர்த்தம் குறிப்பதற்கு அந்த செயலை குறிக்கக்கூடிய கிரகம் திக்பல அமைப்பில் இருக்கும் பொழுது செய்வது சிறப்பு. இப்போ உதாரணமாக திருமணம்னா சுக்கிரனை சொல்கிறோம். நான் போய் ஒரு மனை வாங்கலான் இருக்கேங்க, வீட்டு மனை வாங்கலான் இருக்கேங்க அப்படின்னா செவ்வாய் இருக்கக்கூடிய வீட்டை நீங்கள் மையமாக வச்சுட்டு அது செவ்வாய்க்கு திக்பலம் அமைப்பை ஏற்படுத்துகின்ற லக்னம் எங்கன்னு பார்க்கணும். இப்போ பொதுவாக செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலம் அடைவார். அப்போ 10ஆம் இடத்துல திக்பலம் அடையுதுன்னா அப்போ லக்னத்திற்கு செவ்வாய் 10 இருக்கிற மாதிரி லக்னத்தை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த நேரத்தில் போய் மனைக்கு உண்டான அட்வான்ஸை கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் செய்கிறதுங்கிறது தான் மிகப்பெரிய சூட்சமம் வாய்ந்த செயல்களை குறிக்கக்கூடியது. இப்போ ஹோரையை காட்டிலும் இதெல்லாம் ரொம்ப வலிமையாக இருக்கும். அடுத்ததாக, சூரியன் மற்றும் சுக்கிரன் நீசமடையும் மாதங்களான புரட்டாசி ஐப்பசியில் முகூர்த்தம் வைக்காமல் இருப்பது நல்லது. இது ஜென்ரலாகவே நம்ம யாரும் செய்கிறதில்ல. இருந்தாலும் ஒரு சிலர் ரொம்ப அவசரம் இல்லைங்க, வேறு வழியே இல்லைங்க, பெண் வீட்டில் அவசரப்படுத்துகிறாங்க, மாப்பிள்ளை வீட்டில் அவசரப்படுத்துகிறாங்க, நாங்களாம் இந்த சம்பிரதாயத்தெல்லாம் பார்க்குறது இல்லைங்க, இல்லை 2 பேருமே மனம் இணைந்து லவ் மேரேஜ் தாங்க பண்ணிக்கிறாங்க, லவ் மேரேஜுக்கு போய் எதுக்குங்க நல்ல காலம் அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. பட் லவ் மேரேஜாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கால நேரங்கள் கிரகங்கள் அதனுடைய வேலையை கடமையை கட்டாயம் செய்து கொண்டு இருக்கும் என்பதை மனதில் கொண்டு அதற்கான புரிதலை வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து ஆடி மாதம் மங்களக்காரகன் செவ்வாய் அங்கே நேசம் அடைகிறாரு கடகராசியில். ஸோ அதனால் அங்கே மங்களகரமான செயல்களை செய்வது கூடாது. அது குறிப்பாக செவ்வாய் சார்ந்தது. ஏன்னா செவ்வாய் பெண்ணுக்கு திருமணக்காரகன், அதனால தான் நம்ம மங்களக்காரகன் சொல்கிறோம். அடுத்து சித்திரை மாதத்தில் சனி நீசம் அடைவதால் தொழில் தொடர்பான துவக்கங்களை இம்மாதத்தில் செய்வது சிறப்பில்லை. சித்திரை நல்ல தமிழ் வருடப்பிறப்பு தானேங்க, அதனால் நான் அதை எடுத்து செஞ்சேங்க. வருடப்பிறப்பு எனக்கு ரொம்ப யோகத்தை கொடுத்தது. என்னங்க புத்தாண்டு பிறந்துருச்சு, அதனால் நான் அதை போய் ஒரு புதிய தொழிலை இந்த வருடத்தில் ஆரம்பிக்கிறேன்லாம் செய்வாங்க. அது கண்டிப்பாக அந்த அட்லீஸ்ட் ஒரு 20 நாளைக்காவது 20 பாகை அளவுக்குமே அங்கே சனி நீசத்தில் இருப்பார். அந்த சனி 20 பாகைக்குள் இருக்கிற வரைக்குமாவது அட்லீஸ்ட்டு ஆரம்பிக்காத இருக்கிறது நல்லது. 20 பாகையை கடந்து 21வது 22வது பாகைக்கு சனி போன பிறகு வேணால் நீங்கள் அதற்கான தொழில் முயற்சியில் ஈடுபடலாம். சனி நீச நிலையில் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் கண்டிப்பாக செய்வது சிறப்பு அல்ல. பங்குனி மாதங்கும்போது புதன் நீசம் அடைகிறாரு. அங்குதனால கல்வி வியாபாரம் இந்த வித்யா ஆரம்பம் முதலான செயல்களை செய்கிறதுங்கிறது சிறப்பு வராது. அதனால் ஒவ்வொரு மாதத்திற்கும் உரிய அந்தந்த மாதத்தில் எந்த மாதத்தில் எந்த ராசியில் எந்த கிரகம் உச்சம் அடைகிறது நீசம் அடைகிறது என்பதையெல்லாம் கணக்கீடுகளை கொண்டு அந்தந்த கிரகத்திற்கான செயல்களை நாம் செய்யலாமா வேண்டாமா என்பதையெல்லாம் தீர்மானிக்க வேண்டும்.
அடுத்ததாக புரட்டாசியில் சுக்கிரன் நேசம் அடைவதால் வீடு கிரகப்பிரவேசம் வைப்பது என்பது அங்கே சரியில்லை. நிறைய பேர் புரட்டாசி மாதம், அதாவது கன்னி ராசியில் சுக்கிரன் நேசமாக இருப்பார், அப்போ வீடு கிரகப்பிரவேசம் வைப்பாங்க. நிறைய பேர் வச்சுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அதே போல் எந்த சுப காரியத்திற்கும் முகூர்த்த லக்னம் திதி சூன்யமாக இருக்கக்கூடாதுங்க. அப்போது உதாரணமாக சதுர்த்தசி திதி அப்படின்னா 4 உபயராசிகளுமே திதி சூன்ய வீடாக வரும். அப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த லக்னம் போய் அந்த மாதிரி வீடாக போய் மாட்டிக்கூடாது. முகூர்த்த லக்னாதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. அதாவது அன்றைய தினம் கோச்சார ராசியில் முகூர்த்த லக்னாதிபதி யாரோ அவர் போய் 6, 8, 12 இருப்பது கூடவே கூடாது. அடுத்ததாக பெண்ணின் ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த ராசியில் அஷ்டவர்க்க பலன்கள் அதிகம் கொண்டிருக்கிறாரோ அந்த ராசியை முகூர்த்த லக்னமாக பார்த்து திருமணம் செய்வது சிறப்பு தரும். இப்போ இது திருமணம் அப்படிங்கும் போதுங்க பெண்ணுக்கு மையமாக வச்சு பார்க்குறோம். அதனால் பெண்ணுடைய ராசியில் சுக்கிரன் எந்த ராசியில் அஷ்டவர்க்க பலன்கள் உதாரணமாக ஒரு 5லேருந்து அதிகமாக இருக்கலாங்க. 4 கூட அவ்வளோ ஆவரேஜ் தான். 5, 6, 7, 8 இந்த எண்ணிக்கையில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. 5க்கு மேலே இருக்கலாம். இப்போது இதே போலவே தாங்க நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும். அதாவது திருமணத்திற்கு மட்டுமல்ல, வெவ்வேறு ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க. உங்களுக்கான ஒரு கல்வி மேம்பாடு, பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அல்லது வெவ்வேறு விஷயங்களை நான் பார்ட்னர்ஷிப்பை ஆட் பண்ண போகிறேன். இப்படி பல கேள்விகள் நமக்குள்ளே எழுது. அப்போ அந்த பல கேள்விகள் எழும்போது அதை நான் எப்போ செய்யலாம், எந்த மாதம் எனக்கு யோகம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த செயலுக்கான காரக கிரகம் என்ன, அந்த காரக கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் அஷ்டவர்க்க பலன்களை எந்த மாதத்தில் அதிகமாக பலன்களை கொண்டிருக்கிறது என்று பார்த்து அந்த மாதத்திலே நீங்கள் அதை செய்யும் பொழுது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். இப்போ உதாரணமாக வருமானம் தொடர்பான எந்த ஒரு வேலைகளாக இருந்தாலும் உங்களுடைய வருமான ஸ்தானாதிபதிங்கக்கூடிய 2ஆம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் அஷ்டவர்க்க பலன்களில் எந்த வீட்டில் அதிக மதிப்பெண்ணா என்னங்க, 4க்கு மேற்பட்ட மதிப்பெண் இருக்கணும், 4க்கு கீழே இருக்கக்கூடாது. இப்போ 0, 1, 2, 3 இதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற மாதங்களை செலக்ட் பண்ணக்கூடாது. எந்த மாதத்தில் உங்களுக்கு அதிக பலன்கள் இருக்குன்னு பார்த்து அந்த மாதத்தில் வருமானம் தொடர்பான அமைப்பை அமைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். அடுத்து இருவருக்குமே அவயோகி நட்சத்திரமாக இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பொதுவாக திருமணம் மட்டுமல்லாமல் வளர்ச்சியை குறிக்கக்கூடிய எந்த ஒரு சுப காரியங்களையும் சூரிய உதயத்துக்கு பின் செய்வது மேன்மையான சிறப்பு தரும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. இப்போ நவ்டேஸ் என்ன பண்ணுறோன்னா எல்லாருமே கோயிலில் தான் போய் இப்போ கல்யாணம் பண்ணுறோம். கோயிலில் என்ன பண்ணுறோம், அதிகாலையில் 3 மணிக்கே போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. 3 மணி, 3:30 மணி, 4 மணி, 4:30 மணி. பெரும்பாலும் பார்க்கக்கூடிய கல்யாணம் எல்லாமே கோயிலில் போய் சூரியன் எழுவதற்கு முன்னாடி, சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி தாலியை கட்டிடுறாங்க. கோயிலில் கேட்டால் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா ஒரு நாளின் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடைசி நேர லக்னங்க அது. அதாவது சூரிய உதயம் தான் ஒரு நாளின் துவக்கம் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது. சூரிய உதயத்திற்கு கடைசியாக வரக்கூடிய நேரத்தில் போய் நம்ம தாலியை காட்டுறோம். அப்படி தான் கணக்கு. காலை பிரம்ம முகூர்த்தம் என்பது அன்றைய நாள் இல்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிங்க. சூரிய உதயத்திற்கு பிறகு தான் அனைத்து விஷயங்களும் உயிர்த்தன்மை பெறுகிறது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஆகவே எந்த ஒரு சுப நிகழ்வு செய்தாலும் சூரிய உதயத்திற்கு பின் செய்வது என்பது அவ்வளோ ஒரு சிறப்பை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே திருமண முகூர்த்தமும் சூரிய உதயம் குறிப்பிட்ட நாளில் என்ன நேரத்தில் இருக்கிறதோ அந்த நேரத்திற்கு பிறகு அமைத்து கொள்வது அது ஒரு யோகத்தை தரும். நீங்கள் கோயிலில் கல்யாணம் பண்ணுங்கள், எங்கே வேணாலும் போய் கல்யாணம் பண்ணுங்கள், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் சூரிய உதயத்திற்கு பிறகு ஒரு மாதிரி பார்த்துக்குங்க. மேற்கண்ட அனைத்தும் ஆண் பெண் இருபாலருக்கும் இணைந்து வருவது சாத்தியம் குறைவாக இருக்கும் என்பதால் பெரும்பான்மையான குறிப்புகளை பெண் ஜாதகத்திற்கு ஒப்பீடு செய்து மட்டுமே பார்த்தால் போதுமானது. அடுத்து ஆண் பெண் இருவருக்கான பஞ்சபட்சி அவரவர் நட்சத்திரத்துக்கு பகைப்பட்சியாக இல்லாமல் இருக்கணுங்க. பஞ்சபட்சிங்கிறது ரொம்ப வேல்யூபுளாக வேலை செய்யுங்க. அதாவது நமக்குன்னு ஒரு பகைப்பட்சி ஒன்று இருக்கும். அந்த பகைப்பட்சிக்குன்னு எந்த நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திர நாளில் போய் நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அங்கே நமக்கு ஒரு வீக் பாயிண்ட்டாக தான் இருக்கும்.
அதே மாதிரி பட்சிகள் விழித்திருக்கும் நேரம், உறங்கும் நேரம் அப்படின்னு இருக்குது. அதே போல் அந்த பட்சிகள் வலுவிழந்து இருக்கக்கூடிய நேரத்தை மரண நேரம் அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ பட்சிகள் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய விழிப்பு நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தை தேர்வு செய்து அந்த நேரத்தில் திருமணத்தை அமைத்து கொள்ளணும். இப்போது எல்லாமே பார்த்துருவாங்க, ஆனால் அந்த திருமண முகூர்த்த நேரம், அந்த லக்னம் ஓடிக்கிட்டு இருக்கிற நேரங்கிறது அவருடைய பட்சிங்கிறது இறப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். அப்போது அந்த இறப்புங்கிற நிலையில் இருக்கும்போது இவங்க எல்லாமே பார்த்து செய்வாங்க, ஆனால் அங்கே ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பஞ்சபட்சியினுடைய தன்மையையும் வாய்ப்பு இருப்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, ஆனால் இந்த திருமணம் அல்லாத ஏனைய சில சுப நிகழ்வுகளுக்கு கணவன் மனைவி இருவரின் ஜாதகங்களுக்கு ஏற்றவாறு அன்றைய சுபநாளின் கோச்சார நிலையையும் ஒப்பீடு செய்து முடிவெடுக்க வேண்டும். எந்த ஒரு சுப காரியத்தை செய்கிறோமோ அதற்கு ஏற்ற காரக கிரகம் குறிப்பிடக்கூடிய கிழமையில் செய்வது சிறப்பு. அப்படி இல்லை என்றாலும் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஹோரையில் அந்த சுப செயலுக்கான கிரகத்தின் ஹோரை நேரத்தை பயன்படுத்துவது சிறப்பு தரும். உதாரணமாக வீடு கட்ட ஒரு மனையை தேர்வு செய்வது, அதற்கான கிரயம் செய்வது, இவையெல்லாம் செவ்வாய் ஹோரையில் செய்வது. செவ்வாய்க்கிழமை செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போ செவ்வாய்க்கிழமையெல்லாம் நான் எதுவும் நல்ல வேலையை செய்ய மாட்டேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது எல்லா விஷயத்திற்கும் ஒரு கிழமையை ஒதுக்கக்கூடாதுங்க. என்ன செயல் செய்கிறீங்கன்னு பார்க்கணும். இப்போ சனிக்கிழமை நல்ல நாள் இல்லை தான், ஆனால் சனிக்கிழமையில் நீங்கள் ஒரு தொழில் சார்ந்த முதலீடுகள் செய்வது, ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு கொடுக்கும். ஏன்னா அது தொழிலுக்கானது. இப்போ ஒரு இரும்பு கடை ஒருத்தர் வைக்கணும், கம்பி கடை வைக்கிறேங்க, மெட்டீரியல் ஹார்ட்வேர் கடை வைக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு சனிக்கிழமையில் சனி ஹோரையில் போய் அதை செய்யும்போது ரொம்ப யோகத்தை கொடுக்கும். ஸோ அதனால் செயலுக்கு உண்டான கிழமை கிரகத்தை, காரக கிரகத்தை தேர்வு செய்யணுங்க. ஓகே, இறுதியாக பொருளாதார மேன்மைக்கு மற்றும் ஒரு சில செயல்கள் அடிக்கடி எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நிறையா நடக்கணும் அப்படின்லாம் எதையெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது போன்ற செயல்களுக்கு குளிகை நேரத்தில் செய்யும் பொழுது பல மடங்கு விருத்தி அடையும். ஆனால் இந்த நேரத்தில் அசுபத்திற்கான எந்த ஒரு வேலையும் மறந்தும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அந்த கடனை போய் குளிகை நேரத்தில் அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப செலுத்தினோம்னா மிக விரைவாக அந்த கடனை கட்டுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு அந்த குளிகை நேரம் நமக்கு அமைத்து கொடுக்கும். ஸோ இது போன்ற நேரம், காலம், முகூர்த்தம் இப்படி பல விஷயங்களை நமக்கு வீரியமாகவும் அல்லது வீரியமாக கொடுக்கவும் செய்யும், தடுக்கவும் செய்யும் என்பதை மனதில் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகளுக்கான முகூர்த்த நேரங்களை நுணுக்கமாக நல்ல புரிதலோடு திட்டமிட்டு வாழ்வாங்கு வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.